தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. மக்கள் காத்திருந்து மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்றுமுன் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் தொடங்கியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பரணிராஜ். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் காலமானார். இதனையடுத்து காலியாக இருந்து வந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை விக்கிரவாண்டி பேரூராட்சி மற்றும் விக்கிரவாண்டி ஊராட்சி, கோலியனூர், காணை உள்ளிட்ட 3 ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கிய இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 2,37,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றனர். இதற்காக விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 17 வேட்பாளர்களின் பெயர்கள் மட்டுமே பொருத்த முடியும் என்கிற நிலையில் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதன் காரணமாக ஒரு வாக்குச்சாவடியிலும் தலா 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் 276 வாக்குச்சாவடி மையங்களிலும் 552 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களே நேரடியாக பார்க்கலாம். தற்போது நாம் முண்டியம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். வாக்காளர்கள் ஒருவராக வந்து வரிசையில் நின்று தங்களது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றி வருவதை தற்போது நமது ஒளிப்பதிவாளர் மோகன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முண்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தற்போது இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் பெண் வாக்காளர் ஒருவர் தற்போது வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதில் வந்து இடது கை பெருவிரலில் மை வைக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வைக்கப்பட்ட மை அழியாவிட்டால் நடுவிரலில் மை வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நடைமுறை இங்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. ஜனனி, விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பரணிராஜ்.